சஞ்சய் வந்து விளையாடிட்டு இருக்கியா? நீ இப்படியே விளையாடிட்டு அப்பா கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்த. நானும் தான் வருவேன். என்னது, நீயும் வர்றியா? நானும் வருவேன். அப்பா முக்கியமான விஷயமா வெளியே போறேன்டா, உன்னை கூட்டிட்டு போக முடியாது. எப்பயும் கூட்டு போவீங்களா? இப்ப ஏன் என்ன கூட்டு போல? அடே, ஷாப்பிங் போனா கூட்டிட்டு போலாம், ஹோட்டலுக்கு போனா கூட்டிட்டு போலாம், சினிமாவுக்கு போனா கூட கூட்டிட்டு போலாம்டா. நான் போற வேலை பிசினஸ் விஷயமா வெளியே போறேன்டா. முன்ன போன இடத்துக்கு எல்லாம் என்ன கூட்டு போனீங்களா? யோ, என்ன அது? நான் எங்க பண்றதா? சின்ன பையன் சொல்லி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துனது தப்பா போச்சு பாத்தியா? ஆமாங்க ஐயா, எடுத்து சொல்லு. சொன்னா தடா தாங்கய்யா. தம்பி வா, நம்ம ரெண்டு பேரும் டிவி பார்க்கலாம். அப்பா வெளியே போயிட்டு வா. டேய் போடா, நான் அப்பா கூட தான் போறேன். அப்பா பாத்தீங்களா? சொன்னா கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. இப்படி எல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நீ என்ன கேட்டேனாலும் நான் வாங்கி தர மாட்டேன். அடம் பிடிக்கலனா என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்டா. பிராமிஸா? பிராமிஸா. அப்பா சொல்றதை மட்டும் நீ கேட்டீனா இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். சரிப்பா. சரியா? வா, பார்த்து வாடா, பெரிய இடம் மாதிரி இருக்குது, பார்த்து வா. பையன் நல்லா ஆடுறானே. ஆமாங்கய்யா, சூப்பர். ஐயா இருக்கிறாரு, அடிக்கிட்டே போட. 100 ரூபா வச்சுக்க. நல்லா ஆடுறடா. சரி, பரவாயில்ல, போ. அதுதான் வேணாம், அவன் தான் வேணும். ஐயா, பையனுக்கு விளையாடுறதுக்கு வேற ஆள் கிடைக்கல, அதான் அடம் பிடிக்கிறான். சஞ்சய், மனுஷனை எப்படா விலை கொடுத்து வாங்க முடியும்? உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, ஆமா. அவனுக்கு நிறைய காசு கொடுத்தவனே எனக்கு வாங்கி தாங்க. போச்சுடா.